தங்கமயிலில் நகை வந்து சீட்டு போட்டுருந்துருக்கார் நண்பர் ஒருத்தர். அந்த சீட்டு போட்டு நகை கொஞ்சம் அதிகமாக எடுத்ததுனால அவருக்கு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபயர் போல்டு மாடல், இது மெட்டல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் வாட்ச் வந்து செமையாக இருக்குது உண்மையிலேயே. நான் கூட விலைக்கு தான் வாங்கியிருக்காரு போல் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் சொன்னார், இல்லை நகை எடுத்திருந்தோம், அந்த நகை எடுத்ததுக்காண்டி இதை ஃப்ரீயாக கொடுத்தாங்க காம்ப்ளிமெண்ட்டாக அப்படின்னு. வாட்சோட ஸ்டாப்பே நல்ல குவாலிட்டி, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஃபயர் போல்டு நம்மளுக்குன்னே வருவாங்க போல். ஃபயர் போல்ட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், செம்ம லைஃப் இருக்கும், ப்ராடக்ட்டும் செம்மையாக இருக்கும். இது வந்து எப்படின்னா ப்ளூடூத் வாட்ச் தான், சிம் கார்டு போடுறது கிடையாது, ப்ளூடூத் வாட்ச்சு. வாட்சோட இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதே வாட்ச்சு சேம் அப்படியே. வாட்ச் வந்து ரொம்ப வெயிட்லாம் இல்லை, ஆனால் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது வந்து மேக்னெட் ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ரப்பர் வாட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த மேக்னெட் ஸ்ட்ராப்பில் பார்த்துட்டு, சார் இது மிஸ் ஆகி விழுந்துடாதான்னு கேட்டாங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட் ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையில் இதுக்கு மேலே இந்த மாதிரி தான் வரும் ஸ்ட்ராப் லென்த்து. இது என்ன பண்ணணுன்னா, இங்கே இருக்க மேக்னெட் ஸ்ட்ராப்பை இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இந்த ஹோலில் விட்டு வெளியே எடுக்கணும். ஸோ நீங்கள் கையில் வந்து உள்ளே கோர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் லாக் பண்ணுறீங்க. ஸோ சப்போஸ் யாராவது இழுத்தாங்கன்னா கூட இந்த மேக்னெட் ஸ்ட்ராப்பு விழுகாது, உருகும், விழுகாது. பட்டு அந்த விழுகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இதில் இருக்க அந்த மெட்டல் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும், அது கண்டிப்பாக நடக்கும். வெளியில் வந்து என்ன தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொன்னாலும் அந்த மேக்னெட் பிடிக்கிறதுக்காண்டி உள்ளே வந்து மெட்டல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மெட்டல் வந்து வேர்வை படுறது, ஈரம் படுறது, இந்த காரணத்தினால கொஞ்ச நாள் வந்து மெட்டல் ஸ்டாப் ஃபுல்லுமே போயிடும். வெளில இருக்கிறது வந்து வெறும் குரோம் தான், குரோமியம் மட்டும்தான் தடவிருக்காங்க. ஸோ வாட்சில் இருக்க சுற்றி இருக்க இதே கலரு இங்கே இருக்கணுன்றதுக்காண்டி தான் அந்த குரோமியம் தடவிருக்காங்களே தவிர ஃபுல்லும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. உள்ள மெட்டல் கண்டிப்பாக இருக்குது, அதனால தான் மேக்னெட்டுக்கு வந்து ஃபிட்டிங்காக உட்காருது. ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வார் யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் இருக்கும். இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம இந்த மாதிரி செயின் வாங்கி போட்டுக்கலாம். நீங்கள் சப்போஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான செயின்ஸ், அதாவது மேக்னெட் ஸ்ட்ராப் இல்லாமல் இது வேணும்னாலும் நம்ம தனியாக ஆர்டர் போட்டு வாங்கி மாட்டிக்கலாம். நல்லாயிருக்கு. அதாவது அவர் எடுத்த நாய்க்கு வந்து இதை ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பாக்ஸில் ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 14,999 ரூபாய் இதனுடைய விலை. நார்மலாக இதே ஸ்மார்ட் வாட்ச் என்கிட்ட நிறையா இருக்குது, நானே உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ச்சு வெறும் 2000 ரூபாய் தான், அதுவே செம குவாலிட்டி. பேசிக்குன்னு போனீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து வாட்ச் இருக்குது, அதுக்கும் கீழெலாம் இருக்குது, 800 700 இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பாக்ஸ் ரேட்டை பார்த்து எங்கேயும் ஏமாந்து வாங்கிடாதீங்க. எல்லா வாட்சும் ஒரே வேலையை தான் செய்யுது. உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னா லோ பட்ஜெட்லேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. காஸ்ட்லியான பீஸ் வாங்கி குவாலிட்டி அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க, எல்லாம் ஒரே உழைப்பு தான். ரொம்ப மட்டமான குவாலிட்டி வர தான் லைஃப் இருக்காது. குறைஞ்சது ஒரு 1500 ரூபாயில் இருந்து நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே செம லைஃபு. 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுனாலே குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் 5000 10,000க்கு தான் வாங்கணும்லாம் கிடையாது. வாங்கிட்டு வந்தோன்னு அவர் கேட்டார், 14,000 ரூபா ரேட்டு போட்டிருக்கே உண்மையான்னு கேட்டார். அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொன்னேன்.